கவிதாக்கு வெளியூர்ல ஏதோ அர்ஜென்ட்டா வேலை இருக்கா, பாவம் அவ தனியா எப்படி போவா, துணைக்கு நானும் போயிட்டு வருவா சரசுன்னு அப்பாவியா என்கிட்ட கேப்பீங்களா? நானும் ஒண்ணும் தெரியாத மாதிரி சரிங்க இதுல என்ன இருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேனா? நீங்க 2 பேரும் இதான் சாக்குன்னு வெளியூருக்கு போய் ஜாலியா இருந்துட்டு வருவீங்களா? ஆனா வெளியே எல்லார்கிட்டயும் நாங்க 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லிட்டு தெரியுவீங்களா? பாவி சரோஜா, நான் நினைச்சிட்டு இருந்தது அப்படியே என் பொண்டாட்டிட்டு நேர்ல பார்த்த மாதிரி சொல்றியே. நீ லேசுப்பட்ட ஆளல்ல, பொண்ண மாதிரி பொம்பளை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எங்க கொடைக்கானல் பிளான அப்படியே மொக்க முடிச்சுட்டு வந்துட்டால. அவ்வளவுதாங்க, வேற ஒன்னும் சொல்லல. அந்த அம்மா இப்படிதாங்க ஏதாவது சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த தெருவுலயே அந்த அம்மாவுக்கு சந்தேக சரோஜான்னு பேரு. அத அந்த அம்மா பெருமையா வேற சொல்லிக்கிறாங்கன்னா பாருங்களேன். என்னங்க? இல்ல கவிதாவை பத்தி இதை சொல்ல வந்தீங்களே, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாலாம். அதை ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னா, அதான் சொல்ல வந்தேன். என்ன ஆச்சு? நல்ல விஷயம் தானே, இதுக்கே இவர் இவ்வளவு மூட் அவுட் ஆயிட்டு போறாரு. இதுதான் நம்மள மாதிரி எப்பவுமே எல்லாருக்கும் நல்லதாவே நினைச்சா எந்த பிரச்சனையும் வராது, ஒரு டென்ஷனும் இருக்காது. எப்பவுமே நல்லதையே நினைக்கிறவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அவங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்க விடாம அந்த ஆண்டவன் பாத்துப்பாரு. இதெல்லாம் இவங்க எப்போதான் புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல. அம்மா அம்மா அம்மா, வா கனகா. அம்மா வாங்கம்மா, வணக்கம். இந்தாங்கம்மா. என்னது, எதுக்கு இதெல்லாம்? காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே பழக்கடைய பார்த்ததும் கையெல்லாம் பரபரன்னு இருந்துச்சு. அதான் காசு கொடுத்து வாங்குனியா? காசு கொடுக்கலாம் தான் இருந்தேன். உங்க பேரை கடைக்காரங்கிட்ட சொன்னா காசு வாங்காமே பழங்களை எல்லாம் எடுத்து என் கையில கொடுத்துட்டேன். ஏன் என் மானத்தை வாங்குற? அம்மா என்னம்மா நீங்க வச்சுக்கங்கம்மா. சரி, என்ன திடீர்னு இந்த பக்கம்? அம்மா 2 கண்ணுல ஒரு கண்ணு மட்டும் தெரிஞ்சு இன்னொரு கண்ணு இல்லாம போனா நல்லா இருக்குமா? அதே மாதிரி ஒரு செருப்பு மட்டும் இருந்து இன்னொரு செருப்பு இல்லாம போனா கால் நல்லா இருக்குமா? கிரிக்கெட்ல ஒரு பக்கம் பேட்ஸ்மேன் இருந்து இன்னொரு பக்கம் பேட்ஸ்மேன் இல்லனா ஆட்டம் விளங்குமா? அந்த மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல நான் இல்லாம போனா நல்லா இருக்குமா? இதுக்கு தான் இவ்ளோ உதாரணமா? இப்ப என்ன வேணும் உனக்கு? அம்மா நானும் உங்க கூட காஞ்சிபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடுறேம்மா. ராம இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி, கவிதா இருக்கிற இடம் தான் கனகாவுக்கு காவல் நிலையம்னு அன்னைக்கே நான் சொன்னேன்ல. நீங்க மறந்துட்டீங்கம்மா. நீங்க மட்டும் இங்க சார்ஜ் எடுத்துட்டீங்க. அப்ப நானு அப்படியா சொல்ற? ஆமாம்மா. அம்மா நீங்க ஏதோ சுப்புக்காக கை நரம்பெல்லாம் வெட்டி காமெடி பண்ணீங்களாமே, இது என்னமா கூத்து? என் ஆளு என்ன டீல்ல விட்டுட்டு போற மாதிரியே பேசினாரு. அதான் அவரை கொஞ்சம் பயமுறுத்தி பக்கத்திலேயே நிக்க வச்சேன். இல்லனா பிச்சுக்கிட்டு ஓடி இருப்பாரு. இருந்தாலும் அவருக்கு இவ்ளோ டிராமா ஓவர்மா. ஏய், உன் வேலையை பார்த்துட்டு இருக்கியா? சரி அதை விடுங்கம்மா, என் மேட்ருக்கு வாங்கம்மா. உங்க சிபாரிசை வச்சு எனக்கு எப்பமா இங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கி தர போறீங்க? உனக்கு சென்னையில கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. இன்னுமா? இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேளு. அந்த சங்கர் இன்னும் என் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருக்கான். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அக்கா என்கிட்ட அவனை மன்னிப்பு கேட்க வைக்க கூட்டிட்டு வந்தா. அப்ப கூட அவனோட திமிரு அடங்கல. என்கிட்ட சரியா மன்னிப்பு கேட்கல. அவனுக்கு சரியா பாடம் கத்து கொடுக்கணும். கொம்பு முளைச்சு போய் அலையறான், அந்த கொம்பை நம்ம உடைக்கணும். அம்மா இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுல நான் எக்ஸ்பர்ட்மா. இப்ப சொன்னீங்களே இது மேட்ரு. ஆமாமா ப்ளீஸ்மா, இந்த காரியத்தை நான் பண்றேம்மா. உன்னால சங்கரை சோலோவா ஹேண்டில் பண்ண முடியுமா? அம்மா என்னம்மா இப்படி கேட்டீங்க? ஜல்லிக்கட்டுல வயசான மாட ஓட விட்டு பிடிக்கிறதுல என்னம்மா த்ரில் இருக்கு? வாசல்லையே துடிப்போட வர இளங்காளைய திமிரிக்கிட்டு வரும்போது அடக்கறம் பாருங்க, அதுலதாம்மா வீரமே இருக்கு. அதுதான் இந்த கனகாவுக்கு பிடிக்குமா. சங்கர் வேலையை நான் பாக்குறேம்மா. என்ன ரொம்ப நாளா உனக்கு அந்த சங்கர் மேல ஒரு கண்ணு மாதிரி தெரியுது? போங்கம்மா. ஏய்,
அவன் நமக்கு பரம எதிரி. சாரிம்மா. நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன், அத நல்ல கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்கம்மா. சங்கர் இப்போ தாத்தாவோட கம்பெனில எம்டியா இருக்கான். எக்கச்சக்க காசு புழங்குற இடம். அவன் ஏதோ தில்லு முள்ளு பண்ற மாதிரி என் காதுக்கு கேட்டுச்சு. நாம அந்த கம்பெனிக்குள்ள நுழையணும். அவன் கம்பெனி டாக்குமெண்ட் எல்லாம் கைப்பற்றணும். அத நீ தான் பண்ணணும். அம்மா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா. இங்க பாரு, நானும் சுப்பமாமாவும் நாளைக்கு நைட் கிளம்பி கொடைக்கானலுக்கு போறோம். அதுக்குள்ள நீ ஒரு காரியம் பண்ணணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா. ஹாய் திவ்யா, காஃபி. என்ன திவ்யா பாக்குற? காஃபி எடுத்துக்கோ, சூடாறிட போகுது. என்ன திவ்யா அப்படியே வச்சிருக்க? எடுத்துக்கோ. ஆகாஷ், காஃபி சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. கவிதா கூப்பிடுறா. 1 minute. ஹலோ அண்ணா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நானும் திவ்யாவும் காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். திவ்யா வந்திருக்காளா? திவ்யாலாம் இல்ல, அவ இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு நானே பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி நடந்துக்காதன்னு? நீ இப்ப நல்லா ஆயிட்ட. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இல்ல கவிதா, சும்மா போர் அடிச்சது, ஜஸ்ட் ஃபன். சரி, நீ ஏதோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லி திவ்யாவை வேலைக்கு கூப்பிட்டோமே, என்னாச்சு அந்த விஷயம்? அவ இது வரைக்கும் எந்த பதிலுமே சொல்லலாமா? அவ சொல்ற வரைக்கும் நீ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? இது பாரு, வீட்ல 4-5 கம்ப்யூட்டர் வாங்கி போட்டு ஒரு 2-3 ஆளுங்களை வேலைக்கு சேர்த்து நீயே ஏதோ புது கம்பெனியை ஆரம்பிச்ச மாதிரி கிரியேட் பண்ணிக்கோ. இது பாரு, நீ ஃபோன் பண்ணி அவளை வர வைக்கணும். நீ தான் ட்ரை பண்ணணும். அப்பதான் அவ தானா உன் வலையில வந்து விழுவா. அண்ணன் தங்கச்சி 2 பேருக்கும் ஆள் பிடிக்கிறதா வேலை. இவங்க குடும்பத்துக்கு இதுதான் தொழிலா இருக்கும் போல இருக்கே. ஏய், ஏதாவது சொன்னியா? இல்லையம்மா. அண்ணா, சொல்லு கவிதா. நானும் சுப்புவும் கொடைக்கானல் ப்ராப்பர்ட்டி விஷயமா கோர்ட்ல கேஸ் அட்டெண்ட் பண்றதுக்காக கிளம்புறோம். சரி, வரதுக்கு ஒரு 2 days ஆகும். நீ பத்திரமா இருந்துக்கோ, ஓகேவா? சரி கவிதா. சரிண்ணா, பாய். வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அம்மா, பழம். அண்ணே, அடடே, வாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. என்னமா திடீர்னு இந்த பக்கம்? இல்ல, கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். வர வழியில உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் பார்க்க வந்தேன். இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்கண்ணே. என்னம்மா, திவ்யா எப்படி இருக்கா? பரவாயில்ல, உனக்காச்சும் ஞாபகம் இருக்கு. என்னம்மா, நான் ஏதாச்சும் தப்பா கேட்டேனா? இல்லண்ணே, நீங்க திவ்யா பத்தி இவ்ளோ அக்கறையா விசாரிக்கிறீங்க, ஆனா அவளுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லண்ணே. அட, அதை விடுமா. அக்கறைங்கிறது உடம்புல இருக்கிற சக்கரை மாதிரி. அதிகமா இருந்தாலும் ஆபத்து, கம்மியா இருந்தாலும் ஆபத்து. நல்லா பேசுறீங்க அண்ணே, ஆனா உங்களோட வாழ்றதுக்கு திவ்யாக்கு தான் கொடுத்து வைக்கல. எனக்கு ஒரு ரொம்ப நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்க, ஆனா உங்களோட விவாகரத்தை நிறுத்துறதுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியலண்ணே. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஐயோ, அதெல்லாம் விடுமா.
கடப்பையன் வெளியில போயிருக்கான். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ அதெல்லாம் வேணாம் அண்ணே, ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்தாங்க அண்ணே. என்னம்மா இது? நீங்க கொடுத்த உங்களோட சம்பள பணம் இந்த மாசமும் சில ஏழை குழந்தைகள், அநாத குழந்தைகள் பசியாதறதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. போன தடவை இதானமா பண்ண? இப்பவும் அதே தானா? அடுத்த தடவையும் இதே தானே பண்ண போறேன். நான் எப்பவுமே மாற போறது இல்ல. தங்கச்சி நீ மாறினாலும் அண்ணன் நான் மாறிடுவேனா? நானும் மாற மாட்டேமா. அடுத்த மாச சம்பளத்தையும் நான் உங்ககிட்ட தான் கொடுப்பேன். அநியாயத்துக்கு இவ்ளோ நல்லவரா இருக்கீங்களே என்ன? அது உன் தாத்தாவோட பணமா. அடுத்தவங்க பணத்து மேல ஆசைப்படுறது என்னைக்கும் தப்பு. இவ்ளோ தங்கமான புருஷனை திவ்யாக்கு ஏன் தான் பிடிக்கவே மாட்டேங்குதோ? அது அவங்க விதிமா. வீட்டு வாசல்லே கோயில் இருந்தா அந்த சாமியை யாருமா மதிப்பா? ஒரு விதத்துல அந்த சாமி அவங்களுக்கு தொந்தரவா கூட இருக்கலாம். என் நிலைமையும் அப்படித்தாம்மா. நான் எடுத்த சில தவறான முடிவுகள், செஞ்ச சில தவறான காரியங்கள், மனசறிஞ்சு நான் சொன்ன சில பொய்கள், இதெல்லாம் கணக்கு பண்ணி கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனையா தான் இதை நான் எடுத்துக்கிறேன். நீங்க இல்லாம எப்படின்னு திவ்யா வாழ போறா? இல்ல அவ இல்லாம நீங்க தான் என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு. நானும் அத்தையும் எவ்வளவோ எடுத்து சொன்னோம், ஆனா அவ ரொம்ப பிடிவாதமாவே இருக்கான்னு. தன்னோட தப்ப உணரவே மாட்டேங்கிறா. தேவையில்லம்மா, அதை விட்டுரு. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீங்க தேர்ந்தெடுத்து கொடுங்க. நீங்க எனக்கு செய்யற உதவினா அதுதான். அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியமே. என்னை விட அவளை அதிகமா நேசிக்கிற யாராச்சும் ஒருத்தங்க வந்து அவளுக்கு புருஷனா வந்து சேரணும். இதாம்மா கடவுள்கிட்ட என்னோட பிரார்த்தனைய. சரிண்ணே, நான் கிளம்புறேன். சமீபமா அந்த குடும்பத்தோட பொறுப்பை நான் தான் ஏத்துக்கிட்டேன். வரவு செலவு கணக்கெல்லாம் இனிமே நான் தான் பாத்துக்க போறேன். ஓ அப்படியா? வெரி குட்மா. திவ்யாவை உங்களோட சேர்த்து வைக்க எப்படியோ நான் முயற்சி பண்ணுவேன்னு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நீ செய்ய வேண்டியிருக்குமா? திவ்யாவை நீ என் கூட சேர்த்து வைக்கிறத விட சரசக்காவை அந்த வீட்டில் வாழ வைக்கக்கூடிய வழியை பாரு. சுப்பு மாமாவோட எப்படியாச்சும் சேர்த்து வச்சிருமா. அதை நீ பண்ணினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா. அதுக்கு தடையா இருக்கிற ஒரே ஆளு உன் புருஷன் மாதவ மட்டும்தான். எப்படியாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு நல்ல காரியம் பண்ணுமா. எப்பவுமே அடுத்தவங்க நல்லதை பத்தியே யோசிக்கிறீங்களே, உங்களை பத்தி யோசிச்சு பார்க்க மாட்டீங்களான்னு? நீங்க வாழ்க்கையில எப்படிதான் குப்பை கொட்ட போறீங்களோ? அது ரொம்ப ஈஸிமா. மனசு இருக்க குப்பைய அப்பப்ப எடுத்து வெளியில கொட்டிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும்மா. சரிண்ணே, வரேன். சரிம்மா, பத்திரமா பார்த்துப்போ. ஹலோ, சுந்தர்லிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆமா. ஐயோ சார், என்ன சொல்றீங்க? எங்க ஆபீஸ்லயா? ஐயோ சார், நிஜமா தெரியுமா? சார் சார் சார், ஓகே சார், ஓகே சார். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் இங்க பாருங்க. நம்ம ஆபீஸ்ல பாம்பு வச்சிருக்காங்க. எல்லா ஆபீஸ் விட்டு வெளில போங்க. என்ன சார் சொல்றீங்க? நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? ஆமாங்க, போலீஸ் அம்மா. முதல்ல எல்லாரும் இங்க கிளம்புங்க. போங்க, சீக்கிரம் போங்க. ஓடிங்க, ஓடிங்க. பாருங்க பாருங்க, சீக்கிரம். ஸ்குவாட் ஆபீசர்ஸ் வாங்க, தரவ செக் பண்ணுங்க. பார்க்க சொல்லுங்க சார். நான் எம்டி ரூமை பார்க்கறேன், நீங்க இங்க பாருங்க. ஓகே சார், போய் பாருங்க.
ஹலோ, அம்மா வணக்கம்மா, கனகா பேசுறேன். போன காரியம் என்னாச்சு? அம்மா, ஆபீஸ்ல வெடிக்குண்டுன்னு நீங்க தான் ஃபோன் பண்ணதா? ஆமா, ஒரு பழைய கேடியோட சிம் கார்டு என்கிட்ட இருந்துச்சு. நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அம்மா, உங்க திட்டம் பிரமாதமா. நான் ஆளுங்களோட போய் ஆபீஸ் ஃபுல்லா ரகல பண்ணிட்டேம்மா. எங்களை நிஜமாவே பாம்ப் ஸ்குவாட்னு நம்பிட்டாங்கம்மா. நான் செட்டப் பண்ண ஆளுங்களும் சூப்பரா நடிச்சிட்டாங்கம்மா. உன்னை நீயே பாராட்டி மாலை போட்டுக்காத, நடந்த விஷயத்த சொல்லு. அம்மா, நான் சங்கரோட ரூமுக்கு போய் அங்க இருக்கிற சீக்ரெட் ஃபைல் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி சகட்டு மேனிக்கு எல்லாத்தையும் என் செல்ல போட்டோ எடுத்துட்டேம்மா. வளவளன்னு பேசாத. அந்த டாக்குமெண்ட்ல எல்லாம் சங்கர் தில்லுமுல்லு பண்ணிருக்கான். தாத்தா பணத்தை கையாடல் பண்ணிருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஏமா, நான் என்ன கம்பெனி ஆடிட்டரா? நமக்கு தெரிஞ்ச ஆடிட்டர் இருக்காரு, அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து செக் பண்ணா தெரிஞ்சிட போகுது. சரி, கவனமா படிச்சு எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லு. நாளைக்குள்ள எனக்கு ரிசல்ட் தெரியணும். சரிங்கம்மா. சூட்டோட சூடா அந்த சங்கரை ஏதாவது பண்ணணும். அந்த சங்கர் கண்ணுல விரல விட்டு ஆட்டணும். அம்மா, செஞ்சிடலாமா? சரி, நீ நைட்டு ஃப்ரீயா இருக்கியா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்னம்மா நீங்க சொன்னா எப்ப வேணா நான் ஃப்ரீதாம்மா. இன்னைக்கு கூட டியூட்டி இல்லம்மா. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கம்மா, நான் என்ன வேணா செய்யறேன். இது பாரு, நீ ராத்திரி என் வீட்டுக்கு போய் என் அண்ணனை கொஞ்சம் பாத்துக்கோமா. என்னது அண்ணன? சரிம்மா. சரி. நான் பேசுறேன், இன்னும் ஒரு 5 minutes கழிச்சு போறேன். ஓகே? என்ன நம்ம ஆபீஸ்ல என்ன எல்லாரும் சும்மா நின்னுட்டு இருக்கீங்க வேலை பார்க்காம? மேனேஜர் எங்க? மேனேஜர் சார், என்ன எல்லாம் சும்மா நின்னுட்டு இருக்காங்க? சார் நம்ம ஆபீஸ்ல யாரோ வெடிகுண்டு வச்சிருக்கதா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வந்தது. என்ன வெடிகுண்டு நம்ம ஆபீஸ்லயா? என்னையா சொல்ற? ஆமா சார், அப்படிதான் சொன்னாங்க. போலீஸ்லாம் வந்தாங்க, எங்களை எல்லாம் வெளியில போக சொன்னாங்க. நாங்களும் போயிட்டோம் சார். அப்புறம் பாம்ப் ஸ்குவாட் வந்து செக் பண்ணாங்க சார். பாம்பு இருந்துச்சா? இல்ல சார், அரை மணி நேரம் அவங்க செக் பண்ணாங்க, யாரும் உள்ள போல. அவங்களும் எங்களை உள்ள போக அலோவ் பண்ணல சார். அப்புறமா அவங்க வெளியில வந்து இது சங்கர்லிங்க ஆபீஸான்னு கேட்டாங்க. சங்கர்லிங்க ஆபீஸ் பக்கத்துல இருக்கு, இது சுந்தர்லிங்க ஆபீஸ்னு சொன்னோம் சார். நாங்க தெரியாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். சரி வாங்க. சரி, வேலையை பாருங்க. யோ, என்னையா முக்கியமான ஃபைல் லாக்கர்லாம் உடைஞ்சிருக்கு? சார், ஒண்ணுமே தெரியல சார், எங்களையும் உள்ள விடல சார். இது டேபிள் டிராயருக்குள்ள ஏதாவது பாம்பு இருக்குன்னு செக் பண்ணாங்களோ என்னவோ. யோ, எவ்வளவு எவ்வளவு முக்கியமான ஃபைல் தெரியுமா இது? ஏன் இதெல்லாம் பிரிச்சு போட்டு வச்சிருக்காங்க? இதுக்கு என்னையா சொல்ல போற? இதுல பாம்பு இருந்துச்சு செக் பண்ணாங்கன்னு சொல்ல போறியா? ச்சே. ஐயோ, ஏயா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இந்த கம்பெனியோட எம்டி நான் தான். எனக்கு ஒரு ஃபோன் பண்ண கூடாதுங்களா? என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? பாம்பு இருக்குன்னு சொன்னோன்னே ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் சார். கையும் ஓடல, காலும் ஓடல. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டேன் சார். என்னையா பதில் சொல்ற நீ? பொறுப்பில்லாத பதில. சாரி சார். சாரி தூக்கி டஸ்ட்பின்ல போடியா. இங்க நிக்காத, ஏதாவது சொல்லிட்டு போறோம். வெளில போயா. பாம்புன்னு சொல்றதெல்லாம் பொருளி. வேற ஏதோ திட்டத்தோட தான் ஆபீஸ்க்குள்ள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னவா இருக்கும்? யார் இதை செஞ்சாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்.